வணக்கம். மகர ராசி நேயர்களே, உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் சேர்ந்தது மகரம். இந்த மகர ராசிக்கு சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் பயணம் செய்யும் போது எந்தெந்த தேதிகளில் நல்ல பலன்களை தருவார் அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். உத்திராடம் 17, 19, 20, 21, 23, 25, 27, 29, 30 இது செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய தேதிகளில் சந்திரன் நல்ல பலனை தருவார். அடுத்து அக்டோபரில் 1, 3, 5, 7, 9, 10, 12, 14, 16 இந்த தேதிகள் அக்டோபரில் வரும்போது சந்திரன் நல்ல பலன்களை தருவார். திருவோணம் 18, 21, 22, 24, 26, 28, 30 செப்டம்பர் மாதம் இந்த தேதியில் நல்ல பலனை தருவார். அக்டோபரில் 4, 6, 8, 10, 11, 13, 15 இந்த தேதிகளில் அக்டோபரில் சந்திரன் நல்ல பலன்களை தருவார். அவிட்டம் 1, 2 பாதங்கள் 17, 19, 20, 22, 23, 25, 27, 29 செப்டம்பரில் இந்த மாதங்களில் இந்த நாட்களில் நல்ல பலனை தருவார். அக்டோபரில் 1, 5, 7, 9, 11, 12, 14, 16 இந்த தேதியில் இந்த மாதத்தில் சந்திரன் நல்ல பலனை தருவார். அடுத்து மற்ற கிரகங்கள் என்னென்ன பலனை தருதுன்னு பார்ப்போம். சனி தனவரவு, குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள், கண்களில் சிறு வலி, கால் வலி முதலியவை இருக்கும். சின்ன சின்ன வலி தான் இருக்கும், பெருசாக பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. அடுத்து ராகு வெற்றியில் தடை, தைரிய குறைபாடு, இளைய சகோதரர்களுடன் சச்சரவுகள், ஆனால் அவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. சின்ன சின்ன சண்டை தான் வரும், பெருசாக பயப்படுற மாதிரி இல்லை. தைரிய குறைபாடு, வெற்றியில் தடை இருக்கும். அதுக்கு நம்ம துர்க்கியை வணங்கினோம்னா சரியாகும். அடுத்து குரு எல்லா விதமான தோஷங்கள், கஷ்டங்கள் விலகி போகும். எல்லா வகையிலும் பாக்கியம், பாக்கிய அபிவிருத்தி, லாபங்கள் கூடும், முன்னேற்றம் ஏற்படும். ஏன்னா குரு நல்ல இடத்துல இருந்து அவருடைய பார்வை நல்ல இடங்களில் படுறதுனால இந்த பலன்கள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். அடுத்து செவ்வாய் வீடு நிலங்களில் ஆதாயம், வாங்குவது ஆகியவை நலமாகும். விவசாயிகளுக்கு மிகுந்த நன்மை தந்திடும். குழந்தைகள் நலமாக இருப்பார்கள். இது செவ்வாய் தரக்கூடிய பலன். அப்புறம் சூரியன் சிறு உஷ்ணாதிக்க நோய்கள் வந்து போகும். எல்லா வகையிலும் லாபம், அரசாங்க நன்மை, தந்தை முன்னோர்கள் ஆசி கிட்டும். இது சூரியன் பெரியவங்களோட ஆசீர்வாதத்தை வாங்கி தரக்கூடிய இடத்துல இருக்கார். இது ரொம்ப நல்லது. அடுத்து புதன் நிறைந்த அறிவு, நல்ல கல்வி, பேச்சாற்றல், அதனால் லாபம், மாமன் வழி முன்னேற்றம் உண்டு. மாமா வழியில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கேத்து ஆராய்ச்சி கல்வி, மருத்துவ கல்வி, சட்ட கல்வி பயில்வோருக்கு மேற்கல்வி வாய்ப்பு, தெய்வீக வழிபாடு, இறையருள் கிட்டும். ஏன்னா கேத்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப உபயோகமாக நல்ல பலன்களை தரக்கூடிய இடத்துல இருக்கார். அப்புறம் சுக்கிரன் பெண்களுக்கு தொழிலில் சிறப்பு, உயர்வு, சினிமா, சங்கீதம், நாட்டிய நாடக கலைஞர்களின் வாழ்வில் முன்னேற்றம், மற்ற எல்லோருக்கும் தொழிலில் வளர்ச்சி ஏற்படும். இது நல்ல சுக்கிரன் நல்ல அள்ளித்தரக்கூடிய இடத்துல இருக்காரு. எல்லாருக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும். சரி, இதை நம்ம இன்னும் ஜாஸ்தி பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, லக்ஷ்மி ஹயக்ரீவரை வணங்க நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், அது உறுதி. ஸோ நல்ல ஒரு அற்புதமான மாதம் மகர ராசிக்கு. சந்தோஷமாக இருங்க, ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.